வணக்கம் தமிழ் சேனல். கொக்கோ கோலாவை குடித்த 60 நிமிடங்களில் நமது உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று தெரியுமா? அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட ஆபத்தான மாற்றங்கள் நமக்கு தெரியாமலேயே நிகழ்வதாக பல காலமாக கூறப்பட்டு வந்தாலும் கோக் மீது அதன் அபிமானிகள் கொண்டுள்ள மோகமானது இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் புறம் தள்ளி வைக்க தூண்டுகிறது. கொக்கோ கோலா மட்டுமின்றி சர்க்கரையுடன் கோஃபைன் எனப்படும் மூலப்பொருளும் கலந்த பானங்களை நாம் பருகும் போது முதல் 10 நிமிடத்தில் இரத்த மண்டலத்தில் 10 தேக்கரண்டி அளவிலான சர்க்கரை ஒரே நேரத்தில் பாய்கிறது. இது ஒரு நாள் முழுவதும் ஒரு மனிதர் உட்கொள்ளக்கூடிய அதிகபட்ச சர்க்கரையின் அளவாகும். இதன் விளைவாக உங்களுக்கு வாந்தி வரக்கூடும். ஆனால் கொக்கோ கோலாவில் உள்ள பாஸ்பரிக் ஆசிட் இந்த குமட்டல் அறிகுறியை அடக்கி விடுகிறது. 20வது நிமிடம் உங்கள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு தாறுமாறாக கூடுகிறது. இதன் விளைவாக இன்சுலின் சுரப்பி அமோக உற்பத்தியை தொடங்கி விடுகிறது. இதையடுத்து கிடைக்கக்கூடிய சர்க்கரையை எல்லாம் நமது கல்லீரல் கொழுப்பாக மாற்றி உடலுக்குள் தேக்கி வைத்துக் கொள்கிறது. 40வது நிமிடம் கோஃபைன் எனப்படும் வேதியியல் கரைசலை நமது உடல் முழுமையாக உள்வாங்கிக் கொள்கிறது. கண் விழிகள் விரிவடைகின்றன. இதை ஈடு செய்ய அதிகமான சர்க்கரையை நமது கல்லீரல் இரத்தத்துக்கு அனுப்புகிறது. இந்த நிலையில் சோர்வை உணர்ந்து கொள்ளக்கூடிய மூளையின் உணர்வு பகுதி தற்காலிகமாக தடைக்குள்ளாகிறது. 45வது நிமிடம் நமது ஊக்கத்தையும் பேரின்பத்தையும் ஏற்படுத்தவல்ல மூளையின் மண்டலம் சுறுசுறுப்படைகிறது. இது ஹெராயின் உபயோகிப்பவர்களுக்கு கிடைக்கும் ஊக்கம் மற்றும் சுறுசுறுப்புக்கு இணையானதாக கருதப்படுகிறது. 60வது நிமிடம் இதில் உள்ள பாஸ்பரிக் ஆசிட், கால்சியம், மெக்னீசியம் மற்றும் துத்தநாத சத்துக்கள் நமது சிறுகுடலை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. இதன் விளைவாக இரத்த ஓட்டம் கூடுகிறது. சிறுநீர் கழித்தே தீர வேண்டிய கட்டாய உணர்வு ஏற்படுவதுடன் சிறுநீர் வழியாக உடலில் உள்ள கால்சியம் சத்தும் வெளியேறி விடுகிறது. கட்டாயமாக சிறுநீர் கழிப்பதன் வாயிலாக நமது எலும்புகள் சக்தி பெற ஏற்கனவே தேக்கி வைக்கப்பட்ட கால்சியம், மெக்னீசியம், துத்தநாகம் மற்றும் சோர்வு தன்மையை நீக்கும் எலக்ட்ரோலைட் திரவம், நீர் ஆகிய சத்துக்கள் சிறுநீர் வழியாக வெளியேறி விடுகின்றன. இவை யாவும் வெளியேறிய பின்னர் மீண்டும் சர்க்கரைக்காக உங்கள் இரத்தம் இயங்க தொடங்கும். எரிச்சல், களைப்பு ஆகியவை தோன்றி மீண்டும் இதை போன்ற குளிர்பானங்களை நாட வேண்டிய உந்துதலுக்கு ஆளாக்கப்படுகிறோம் என சமீபத்திய ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. இனியாவது நாம் உணர்வோமா? இது போன்ற குளிர்பானங்களை தவிர்ப்போமா? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற உடல் ஆரோக்கியம் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.